நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பிஐ வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 45,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 16/1/2025 அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், எஸ்பிஐ வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிரும். அதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா sbi.government.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது கேரியர்ஸ் வெப்சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேரியர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வரும். அதை நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே சைடில் மெனுன்றதை நீங்கள் கொடுத்துட்டு கரண்ட் ஓப்பனிங் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அப்படின்றத எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரெக்யூர்மெண்ட் ஆஃப், அதாவது ப்ரொபேட்டரி ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. 27ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இதோடைய சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய 12 நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2024 இயர்க்கான குளோபல் ஃபைனான்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 27/12/2024 16/1/2024 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான வேக்கன்சி எல்லாம் எவ்வளோ இருக்குது, அண்டு என்னென்ன பொசிஷனுக்காக உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க, அண்டு இதோடைய எக்ஸாம் சென்டரெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழேவே கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 240, அதாவது 586 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு பிளாங்க், அதாவது பேக்லுக் வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வேக்கன்சி வந்து அதாவது 600 வேக்கன்சி வந்து உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் ஹரிசாண்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாத 626 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது இல்லாமல் உங்களுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு 27ஆம் தேதியிலேருந்து 16/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டவுன்லோடு, அதாவது பார்மரி எக்ஸாமினேஷன், அதாவது ப்ரைமரி எக்ஸாமினேஷன் பேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா 8 to 15 மார்ச் 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்டு இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு எக்ஸாமினேஷனோட கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2nd வீக் ஏப்ரலில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அண்டு பேஸ் 2க்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் to மே வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே ஜூனில் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு பேஸ் 3ல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மே அண்டு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா 2025 உங்களுக்கு இருக்கும். அண்ட் குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே ஜூனில் தான் உங்களுக்கு இருக்கும். அதோடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே ஜூனில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அண்டு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் SC ST OBC PWD கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிலே வந்து இருக்கும். இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த, அதாவது 1/4/2024 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து நாட் எபோவ் 30 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது அப்பர் ரிலாக்ஸேஷன் SC STக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் OBCக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு எனி கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 30/4/2025
அன்றைக்கி வந்து உங்களுடைய ஃபைனல் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் பாசிங் குவாலிஃபைடு இருந்தாவே போதும், எந்த விதமான பர்சன்டேஜ் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடியில் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிலாக்ஸேஷனில் வந்து எக்ஸாமினேஷன் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரிலாக்ஸேஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 இந்த 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். பேஸ் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி அதாவது டெம்பரவரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த டெம்பரவரி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 hour வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றதையும் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு பேஸ் 2 எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் 50 மார்க் எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் உங்களுக்கு சிபிடி டெஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். டோட்டலாக 200 மார்க் சரிங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து 170 கொஷின் இருக்கும். டோட்டலாக 200 மார்க்கு 3 hours வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனோட ஹவர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அண்டு ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி அனாலிசிஸ்ட் இந்த மாதிரி ரைட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே சேர்த்து 50 மார்க் உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். டோட்டலாக இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரேஷியோ விதிப்படி அதாவது 1:2 என்ற விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் மார்க்கும் அண்ட் உங்களுடைய இன்டர்வியூ இந்த ரிட்டன் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஹையாக இருக்கோ அவங்க வந்து கட் ஆஃபில் வந்து வர்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கட் ஆஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் மார்க்ஸ் வந்து அதாவது குரூப் டிஸ்கஷனில் வந்து 20 மார்க்கும் இன்டர்வியூ வந்து 30 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேஸ் 1 பேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் மார்க்கும் அண்ட் பேஸ் 2 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் 1 மார்க் வந்து 300 மார்க்கும் அண்ட் இன்னொன்றில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கும். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ எடுத்தால் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிசல்ட்டு வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு அண்ட் கால் லெட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்டர் வந்து ரிக்குவயர்மெண்ட்டு இவங்க வந்து பண்ணலை. அண்ட் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜில் வந்து சேர்ந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய கால் லெட்ரு இதோடைய ட்ரைனிங் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மும்பையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கேனாலும் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கலாம். அண்டு ஃப்ரீ எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ தேங்க்யூ.